ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ மூஞ்சில் அடிபட்டுக்கிறத பார்த்துட்டு அவருடைய பாஸு, உனக்கு என்ன ஆச்சு, உன் மூஞ்சிலேயே அடிபட்டிருக்கு, நீ எதனா பாரில் போய் குடிச்சிட்டு சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறப்போ நம்ம ஹீரோ தான் சொல்லுவான், என்னை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அதுக்கு அவர் தான் சொல்லுவார், ஆமாம் என்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட இத்தனை வருஷமாக நீ வேலை செஞ்சுட்டு வர, என்னுடைய கம்பெனியை நல்லா காப்பாற்றிட்டு இருக்க, உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறப்போ உடனே நீ ஃப்ரீனா நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிட போகலான்னு அவங்க பாஸ் கேட்குறப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே அந்த அவங்க பொண்ணுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் அந்த பாத்ரூமில் அந்த ஸ்மெல்லாம் போகிறதுக்காக அங்கே நிறைய நியூஸ் பேப்பர்லாம் ஒட்டி அந்த இடத்துல அந்த ஸ்மெல் வெளியே போக மாதிரிக்காக ஸ்ப்ரேலாம் அடித்து வச்சுருப்பான். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக ஸ்ப்ரே அடித்து அந்த ரூமை க்ளீன் பண்ணுவான். அப்போ தான் வெளியே இருக்கவனுங்க பேசுவானுங்க, அந்த இடத்துல பெட்ரோல் போலீஸ் நின்றுட்டுருக்கு, அந்த அப்பார்ட்மெண்ட்டு உள்ளே இவன் போய் 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னு அவன் சொல்கிறப்போ, அப்போது அங்கேயே நின்று வாட்ச் பண்ணு, நாம் உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறப்போ, நாங்கள் அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரிச்சிட்டோம், அவனை யாருமே ஸ்பை பண்ணலையா, அவங்க அப்பா அம்மா ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க அப்படின்னு இவன் அடியாள் ஃபோனில் சொல்கிறப்போ, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவர் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, உங்களுடைய பாஸ் அந்த வேலையை விட்டு போயிட்டாருன்னா என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னு கேட்குறப்போ, சரி நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பர்மிஷன் கொடுத்துருவாரு. பர்மிஷன் கொடுக்கும்போது நம்ம ஹீரோக்கா கிட்ட தான் அவங்க அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோக்கா சொல்லுவா, அம்மா என்னை யாரோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களாம்மா அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை கூட பார்த்துட்டு அவங்க ஸ்டேஞ்சராக நினைக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறப்போ, ஆனால் என்னுடைய பாய் ஃப்ரெண்டை பற்றி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியுமே, அவங்கக்கிட்ட யாரும் விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அவங்க அம்மா நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்போ ஏதோ தப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க, உடனே நம்ம வீட்டுக்காருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ணுவாங்க. அவனுடைய ஆட்கள்லாம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு தயாராகும் போது அந்த மோசமான நோபிட்டாவுக்காக நாங்கள் இதுக்கு எங்களுடைய உயிரை பணைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே ஜாப்பனீஸ் சீரீஸான மை ஹோம் ஹீரோ எபிசோடு 3 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வரும்போது அவனுக்கு சில பேர் சுற்று போட்டு அவனை பிடிச்சி அப்படியே அட்டி அட்டின்னு அடிப்பானுங்க. அதே நேரத்தில் ஹீரோவுடைய ஒய்ஃபையும் வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் பிடிச்சி அவங்கள விசாரிப்பாங்க. அப்போ தான் ஹீரோ கிட்ட ஒரு பக் இருந்தது, அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறப்போ, உடனே அப்போ நீங்கள் தானே அதை வச்சிங்கன்னு அவர் கேட்குறப்போ, அதுக்கு அண்ணா சொல்லுவார்னா, உங்கள் பொண்ணை ஒரு ஸ்ட்ரேஞ்சரான ஆள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தீங்களே, ஆனால் நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட விசாரிச்சிட்டேன், அவளுக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறப்போ, உடனே நம்ம ஹீரோ தான் நான் அந்த ஸ்ட்ரேஞ்சரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் என் பொண்ணுக்கு எக்ஸாம் இருந்தனால இதை பற்றி அவகிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் சொன்னோம். சொல்லிக்கிட்டே அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் என்னுடைய ஒய்ஃபு தான் ஒரு இன்வெஸ்டிகேஷனை அப்பாயின்மெண்ட் பண்ணான். பேர் சாசுகி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா அந்த சாசுகியை மீட் பண்ணியிருப்பான். ஏன்னா அவன் அந்த பாத்ரூம் கிளீனராக வேலை செஞ்சுட்டு இருந்தால, ஆனால் நம்ம ஹீரோடைய ஃபேஸை அவன் கவனிச்சிருக்க மாட்டான். அதனால் அவன் தாங்கிறது இவனால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அடின்னு அடிக்கும் போதே அந்த வில்லன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுடைய அப்பா தான் ஃபோன் பண்ணுவார், என்னுடைய பையனுடைய இன்ஃபர்மேஷனை நீ தான் இப்போ பார்த்துக்கிறதா கேள்விப்பட்டான், அதனால் என்னுடைய பையனை நீ கண்டுபிடிச்சிட்டியா, அவனை பார்க்காம என்னுடைய வேலை நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறப்போ, சார் நாங்கள் இப்போ ஏதோ ஒரு சஸ்பெக்டை கண்டுபிடிச்சிருக்கோம், அவர்கிட்ட விசாரிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிட்டு இவனை மேலே ஏற்றுங்கடா அப்படின்னு சொல்கிறப்போ, உடனே நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கட்டி தூக்கிட்டு போவானுங்க. தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நிற்க வச்சு, நான் எங்கே நிற்கிறேன், எனக்கு காற்றடிக்கிறத பார்த்தா நான் மாடி மேலே நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறப்போ, மாடி மேலே ஒரு பிளேட்டை போட்டு அதுக்கு மேலே அவரை நிற்க வச்சுருப்பானுங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஒரு ஷாக் ஆகிட்டு, சரி நோபுட்டோவை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவன் பின்னாடி இருக்கவும் கேட்குறப்ப, உடனே நம்ம ஹீரோ தான் மனசுக்குள்ளே, நான் அவன் பொண்ணுக்கிட்ட அவன் படியில் மீட் பண்ணான், என்னை அடிச்சுட்டு போனானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன், ஆனால் இவகிட்ட அவள் என்ன சொல்லியிருப்பா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்கும்போது என் பொண்ணு உங்ககிட்ட என்ன சொன்னான் முதல்ல அதை சொல்லுன்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. கேட்கும் போதே அவன் என்ன பண்ணுவான்னா, நம்மளுடைய ஹீரோவை அடித்து அப்படி கீழே தள்ளிடுவான். அவர் கையில் கட்டு போட்டதுனால, காலில் கட்டு போட்டதுனால அவர் அப்படியே பறந்துகிட்டே கிரவுண்டுக்கு பக்கத்தில் இருப்பார். உடனே நான் இன்னும் சாகலையா, நான் அப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, ஒருத்தன் அவருடைய வயிற்றுல ஒரு பஞ்சு வைப்பான். அதை பார்த்துட்டு அப்போ நான் கிரவுண்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினச்சிப்பார். உடனே உன் பொண்ணு என்கிட்ட ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்கா, அப்போ நீ உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, ஓ என் பொண்ணு இதை தான் சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கும் போது, ஏய் நீ எதுக்கு தேவையில்லாமல் அவனுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவன் இவனை பிடிச்சி திட்டுவான். இவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோவுடைய ஃபோன் எடுத்து அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அதில் க்ளீனிங் சர்வீஸு
சாஸ்கின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். அதை வந்து பார்த்துட்டு அதில் ஒரு மெயில் ஐடி மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து எரேஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் அவங்களுடைய அக்ரிமெண்ட்டில் வந்து நாங்கள் பேசினதுலேருந்து எல்லா இதுவும் வந்து டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்போ, உடனே கத்தி எடுத்து ஒருத்தவன் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பாதி டையோடு சேர்த்து வெட்டுவான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து இது உன்னை பற்றி இந்த விஷயத்தை வந்து நான் உங்கள் ஒய்ஃபு கிட்ட விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போ என்னுடைய ஒய்ஃபும் இதே சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, அப்போ வந்து நாங்கள் நம்பினாலும் நம்புவோம், உனக்கு வந்து கண்டுபிடித்தவங்க நான் எவ்வளோ காஸ்ட்டு வேஸ்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, அப்போ நம்ம ஹீரோ தான் வந்து இவனுங்க இதை வந்து நம்பலனால நம்மளை வந்து கொன்னுடுவானுங்க, நம்பனால இதை வந்து கொன்னுடுவானுங்கன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கும்போது, அதே மாதிரி தான் வந்து நம்ம ஹீரோடைய ஒய்ஃபுக்கிட்டேயும் வந்து விசாரிப்பானுங்க. அவரும் அந்த லேடியை வந்து நாங்கள் 1 மாதத்துக்கு முன்னே தான் வந்து அந்த ஸ்டாக்கரை வந்து சந்தித்தோம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷனை வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் சொன்னதே வந்து சொல்லுவாங்க. சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததை வந்து அவங்க நினச்சி பார்ப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நம்ம சொன்னதை வந்து நம்புவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, வேறு வழியே இல்லை, நம்மளை வந்து இவனுங்க மறுபடியும் செக் பண்ண வந்தானுங்கன்னா நம்ம 2 பேரும் வந்து ஒரே மாதிரி பேசினா தான் வந்து நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அங்கே இருக்கவனுங்க நோபிட்டாவை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ, அந்த நோபிட்டாக்காக நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், விட்டுருடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மற்றவன் சொல்கிறத வந்து கேட்டுட்டு இவனுங்க வந்து என்ன தான் வந்து நோபிட்டாவை வந்து விசாரிக்க வந்தாலும் இவனுங்களுக்குள்ளே வந்து அவன் நோபிட்டாவை வந்து விசாரிக்கிறதுக்கு பிடிக்கல, இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து காணணும் சொல்லுங்கள், நான் அவருக்காக வந்து ப்ரே பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் வந்து ஒரு பூனை செத்ததுக்கே வந்து ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களுடைய ஃப்ரெண்டை வந்து நான் கண்டிப்பாக வந்து காப்பாற்ற சொல்லி ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவையில்லாமத்தில் வந்து பேசுகிறத வந்து பார்த்துட்டு அவன் வந்து அவனுக்கு அம்சனுக்கு வந்து ஃபோன் போட்டு, நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன், நாங்கள் வந்ததை வந்து வெளியே இருந்து ஒருத்தன் பார்த்தான், அவன் கண்டிப்பாக போலீஸுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காட்டி நாங்கள் இங்கேருந்து தப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அப்படியே போவானுங்க. போகும்போதே வந்து இந்த லேடி தான் வந்து என்னுடைய இன்வெஸ்டிகேஷன் தான் வந்து சொன்னார், நோபிட்டாங்கிற வந்து என்னுடைய பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு, அவன் வந்து அங்கேருந்து சண்டை போட்டுட்டு கோவமாக போனானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ, அதை கேட்டுட்டு வந்து அவனுங்க போவானுங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஹீரோ கிட்ட தான் வந்து அந்த இது விஷயத்தை வந்து ஸ்பீக்கரில் வந்து இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து கேட்டுட்டு, நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நினச்சிட்டு இருக்கும்போது, உடனே அவன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னாங்க, அவனுக்கு வந்து ஃபோன் போட்டு நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறது, அடுத்த கட்ட மூவ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, நம்ம என்ன தான் ஒரே குரூப்பாக இருந்தாலும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக வந்து எல்லா வேலையும் வந்து பார்த்து தான் ஆகணும், அதனால் வந்து நீ அங்கேருந்து வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, உடனே நம்ம ஹீரோ முகத்தில் போட்டிருந்த அந்த மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் நம்ம ஹீரோவை வந்து பார்த்து, இப்போ உன்னை வந்து கொல்ல போகிறேன், நீ தான் வந்து நோபிட்டாவை வந்து கொன்னதாக சொல்லிவிட்டு இந்த கேஸை நான் என்னுடைய பாஸ்க்கு வந்து நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நம்ம ஹீரோ வந்து சடனாக வந்து பயப்படுற மாதிரி, நான் இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க, நான் வந்து அவனை வந்து கொல்லலை, அது மட்டும் இல்லை நீங்கள் கொன்னதுக்கப்புறம் வந்து அந்த நோபிட்டா வந்து உயிரோடு வந்துட்டானே நீங்கள் எப்படி உங்களுடைய பாஸுக்கு வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து அவங்க தப்பாக தானே நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, எனக்கு அதை பற்றிலாம் வந்து பிரச்சனை இல்லை, உன்னை வந்து கொன்னுட்டா தான் நான் அதுக்கப்புறம் வந்து இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு வந்து நோபிட்டாவை வந்து கொலை பண்ணதுக்காக இவனும் வந்து பை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தயாராகும் போது, உடனே நம்ம ஹீரோ தான் அவனை வந்து பிடிச்சிக்கிட்டு, நான் வந்து பார்த்தேன்னா என்னுடைய பர்சனல் அந்த இன்வெஸ்டிகேஷனை வச்சு நான் வந்து அந்த நோபிட்டாவை வந்து கண்டுபிடிக்க வந்து உதவி பண்ணுறேன், நீங்கள் நானும் ஒன்றா சேர்ந்து வந்து இந்த கேஸை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. அப்போதுக்கு அவனும் வந்து ஓகேன்னு சொல்லுவான். இதோடு வந்து இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடோட சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிரஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.